தமிழ் பேசும் அனைத்து நன்றிகளை வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி வில்சன். இன்றைய பேர் நம்ம TANCET எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் 1 or 2 டேஸ்ல வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ 22nd 23rd வந்து நடக்க போகுது. 22nd பார்த்தீங்கன்னா வந்து MCAக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா 10 to 12 o'clock வந்து நடக்குது. ஸோ இதை வந்து ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா வந்து MBA கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2:30 to 4:30 வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து 23rd பார்த்தீங்கன்னா வந்து ME MTECH MPLAN நடக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10 to 12 o'clock வந்து நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம் எல்லாம் நடக்க போது இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் அல்ல நீங்க வந்து பிஃபோர் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன செய்யணும், எக்ஸாம் ஆஃப்டர் வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், எக்ஸாம் ஹால்ல நீங்க வந்து எந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணணும், அதை எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும், எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க கீப் அப் பண்ணணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த பதில நான் சொல்ல போறேன். ஸோ அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா வந்து வாட்ச் பண்ணுங்க. வாங்க இந்த பதிவுக்கு. இப்போ நீங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க, எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து போக போறீங்க அப்படின்னா ஸோ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் நடக்க 10 o'clock நடக்க போகுதுன்னா 1 hour பிஃபோரே வந்து நீங்க வந்து ரீச் பண்ற மாதிரி பார்க்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி சிட்டில வந்து ஒவ்வொரு சிட்டில வந்து எக்ஸாம் சென்டர் வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சென்டர்ல தான் நீங்க ஏது போறீங்க. மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes அதிகபட்சம் வந்து ஒரு 45 minutes டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 1 hour பிஃபோரே நீங்க போய் ரீச் ஆகிற மாதிரி கால்குலேஷன் வந்து பண்ணிக்கோங்க. 10 o'clockனா 9 o'clock ரீச் ஆகிற மாதிரி பிஃபோரே போயிடுங்க. எக்ஸாமுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா ½ hour முன்னாடி வந்து கண்டிப்பா வந்து க்ளோஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து 1 hour பிஃபோர் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரி பாத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து கலர் காப்பி அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி வந்து எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை நீங்க வந்து கலர் காப்பி வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க அடிஷனல் எடுத்துட்டு போய் பிளாக் அண்ட் காப்பியை வச்சு நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தனித்தனியா வச்சுக்கோங்க. கலர் காப்பியை வந்து வேற ஒரு புக்லயோ இல்லை ஃபைல்ல தனியா வச்சுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி தான் உங்களை பர்சனல் சொல்லிட்டு அதாவது அதர் இடத்துல வந்து வேற ஒரு இடத்துல வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது இல்லாத பாத்தீங்கன்னா ஆல் டிக்கெட் பாத்தீங்கன்னா கலர் காப்பி எடுத்துட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போற ஆல் டிக்கெட் பாத்தீங்கன்னா வந்து இன்விஜிலேட்டர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக பாத்தீங்கன்னா வந்து ஆல் டிக்கெட் நீங்க காப்பி இன்னொன்று எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது ஆச்சுன்னா ஸோ அப்போ வந்து இந்த ஆல் டிக்கெட் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காப்பி வந்து நான் எடுத்து வச்சு சொன்னேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து போட்டோ காப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மஸ்ட் ஒரு 2 copies அல்லது 3 copies வந்து எடுத்துட்டு போயிடுங்க. அது ஒரு பெஸ்டாவும் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஆல் டிக்கெட்ல வந்து போட்டோஸ் வந்து இல்ல, சிக்னேச்சர் இல்ல அப்படின்னா நீங்க வந்து மேனுவலா வந்து சைன் பண்ணிக்கலாம். மேனுவலா வந்து போட்டோவும் ஒட்டிக்கலாம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்து ஒரு 2 photos வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவசியம் வந்து ஆல் டிக்கெட் இல்லைன்னா மட்டும் நீங்க ஒட்ட வேண்டியிருக்கும். ஸோ மேபி வந்து ஒரு 2 copies வந்து எடுத்து போறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு போகணும். உங்களுடைய கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணக்கூடிய பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப், உங்களுடைய போட்டோ இமேஜ் இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று ஒரிஜினல் வெரிஃபிகேஷனுக்காக நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் டிவைஸ், வாட்சஸ், ஸோ இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணுமான்னு கேட்டீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போக கூடாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படின்றதுனால OMR ஷீட்ல நீங்க எக்ஸாம் எழுதுறதுனால வாட்ச் மட்டும் வந்து அலோவ் பண்ணுவாங்க மேபின்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா டிவைஸ், மொபைல்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ இதெல்லாம் கால்குலேட்டர் இதெல்லாம் கூட எடுத்துட்டு போக கூடாது. ஒன்லி ஃபார் வாட்ச் மட்டும் நீங்க எடுத்துட்டு போகலாம் மோஸ்ட்லி. ஏன்னா ஆஃப்லைன் எக்ஸாம்ன்றதுலாம் மோஸ்ட்லி வாட்ச் வந்து இருக்கும். இப்போ நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போக போறீங்க. ஸோ 1 hour பிஃபோரா நீங்க போயிடுறீங்க. ஸோ அப்போ நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க 1 hour பிஃபோர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து மேனேஜ் பண்றது என்ன பண்ணா உங்களுடைய மொபைல்ல வந்து PDF புக்ஸ் ஏதாவது வச்சிருப்பீங்க, இல்ல கையில வந்து புக் ஏதாவது வச்சுன்னா அதை வந்து ரீட் பண்ணுங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூடியூப்ல வீடியோஸ்னா ஸோ அதையும் வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 1 hour பிஃபோரா நீங்க வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நீங்க வந்து டாபிக் வந்து வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. 10 days இல்ல 1 week அல்லது ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ண டாபிக்ல இருந்து நீங்க வந்து ரிப்பீட் அகைன் பாத்தீங்கன்னா வந்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகி ஸோ உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால அந்த 1 hour எக்ஸாம் முன்னாடி நீங்க அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்றதுக்காக எடுத்துங்க. ஃப்ரெஷ் டாபிக் எடுத்து நீங்க அந்த டைம்ல வந்து படிக்க கூடாது. இன்னும் 1 day இருக்குன்னா 1 day எக்ஸாம் இருக்குன்னா 1 day பிஃபோர் கூட நீங்க வந்து ஃப்ரெஷ் டாபிக் வந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. எந்த ஒரு கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் டாபிக் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து மெமரியில வந்து உடனே வராது, அது வந்து மறக்கத்தான் செய்யும். ஸோ அதனால ஃப்ரெஷ் டாபிக் வந்து இந்த 1 or 2 daysல வந்து கண்டிப்பா நீங்க எடுத்து படிக்காதீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வந்து கிளம்ப போறீங்க அப்படின்னா ஸோ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் என்னெல்லாம் தேவை, ஐடி ப்ரூஃப், ஆல் டிக்கெட் சொல்லிட்டு என்னெல்லாம் தேவையோ ஸோ அதெல்லாம் எடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்றத
அகைன் வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. ஏன்னா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து வரதுக்கு டைம் ஆயிடும், ஸோ எக்ஸாம் லேட் ஆயிடும். ஸோ அதனால வந்து கரெக்டா வந்து போறதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து மனசுலேயே வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கிளம்புங்க, ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் ஹால போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே நீங்க போய் உட்காந்துருங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ரஃப் ஷீட் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுல என்னெல்லாம் இருக்கும், ஸோ ஃபார்முலாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க வந்து ரஃப் ஷீட்ல வந்து எழுதி வச்சிருங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோரா. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஞாபகம் மறக்கிற மாதிரி ஒரு சில கண்டென்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ல ரஃப் ஷீட்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து ஞாபகம் வரும்போது அது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ஃபார்முலாஸ் ஏதாவது இருந்துச்சு, ஸோ முக்கியமான டாபிக் மறக்கிற மாதிரி இருந்துச்சு, நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு டாபிக் வந்து எடுத்து படிச்சிருக்கீங்க, அது கொஸ்டின் கண்டிப்பா வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து ரஃப் ஷீட்ல வந்து நீங்க வந்து ரஃபா வந்து இன்ட்டு மாரி நீங்க வந்து எழுதி வச்சிட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருந்து டாபிக்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. MBA and MCA பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். இதே பார்த்தீங்கன்னா வந்து ME MTECH MRC MPLAN எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் பேசிக்ஸ் இன்ஜினியரிங் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமனா வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ME MTECH MRC MPLAN இவங்க எல்லாருக்கும் காமன் வரும். தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிப்ளின் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்டா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 20 மார்க் பார்த்தீங்கன்னா வந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 35 கொஸ்டின்ஸ்க்கு 20 மார்க் தான் வருது. ஸோ இதுல வந்து 35 கொஸ்டின்ஸ்ல நான் வந்து எவ்வளவு அட்டன் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எவ்வளவு அட்டன் பண்றது உங்களோட சாய்ஸ் வந்து கிடையாது, சாய்ஸ் கொஸ்டினே எதுவுமே கிடையாது. நீங்க வந்து லீவ் இட் பண்ணக்கூடாது, எலிஜிபிள் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே மஸ்ட் வந்து நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இந்த 35 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மார்க் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் மேத் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ்ல இருந்து வரதுனால ஸோ அதனுடைய டைம் கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணினாலே அதுக்கான ஆன்சர் வந்து தெளிவா நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களால ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால பார்த்தீங்கன்னா 20 ல இருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்கும். அதை பார்த்த உடனே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி, ஏன்னா அந்த டாபிக் நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கால்குலேஷன் எல்லாம் எதுவும் நீங்க போட்டு பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ சிம்பிள் கொஸ்டினா தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 மார்க் வச்சிருக்காங்க. அதனால தான் ரீசன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 35 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணனா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 0.57 வந்து வருது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 20 டிவைட் பை 35 கொஸ்டின்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து 0.57 ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரா வருது, ஒரு கொஸ்டினுக்கான மார்க் அப்படின்றது வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க 35 கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணுங்க. தெரிஞ்ச கொஸ்டின் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. எதுவுமே வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிராப் பண்றாதீங்க. எக்ஸாம் ஹால்ல போயிட்டு நீங்க உட்காந்துட்டீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து 2 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். ஸோ இது 2 தான் நம்ம இப்போ வந்து டீப்பா வந்து பார்க்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 100 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து சோ நீங்க வந்து 100 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 120 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆவரேஜா ஒரு 20 மினிட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாலும் ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்து ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 1 மினிட் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து கால்குலேஷன் மெத்தட்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க டைம் வந்து அதிகமா எடுத்துக்குவீங்க. 1 or 2 or 3 மினிட்ஸ்க்கு மேல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியாது. சோ எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆன்சர் பண்ண முடியாது. லாஸ்ட்ல மிஸ் பண்ண வேண்டிய சான்சஸும் இருக்கும். சோ இதனால பாத்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு, டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா சோ அந்த கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின். சோ அதை வந்து ரீட் பண்ணாதீங்க, அப்படியே கீப் அப் டிராப் பண்ணிட்டு சோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஆன்சர் பண்ணும்போது டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஆன்சர் பண்றதுக்கான வந்து டைம் விட்டுருங்க. சோ ஈஸியான கொஸ்டின் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாம் ஹால்ல போனோம்னா எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு, எந்த டாபிக்ல இருந்து வர கொஸ்டின் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த டாபிக் அந்த கொஸ்டின் எடுத்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ல இருந்து 30 கொஸ்டின் தான் ஈஸியா இருக்கு அப்படின்னா சோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்டே பண்ணிடுங்க. சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா OMR ஷீட்ல தான் கொடுப்பாங்க. சோ ஆனா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து கரெக்டா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நம்பர்ல இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஒருவேளை 21st ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆயிடும் எல்லாதும். சோ அதனால கரெக்டா பாத்துங்க எந்த கொஸ்டின் உங்களுக்கு சுலபமா இருக்கோ சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா டைம் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். சுலபமான கொஸ்டின் நீங்க வந்து ஃபர்ஸ்டே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரண்டியா வந்து லோ மார்க் அப்படின்றத வந்துடும். ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும்.
நம்மளுக்கு இவ்வளவு பர்ஃபெக்டான மார்க் வரும் அப்படின்றத நம்மளால வந்து உறுதியா சொல்ல முடியும். அதே பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமான டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டைம் வந்து அதிகமாகவே ஸ்பெண்ட் ஆயிடும். ஆனா கஷ்டமான கொஸ்டின் எடுக்கும்போது அதுக்கான ஆன்சரும் வரல அப்படின்னா ஸோ அதுக்கான நெகட்டிவ் மார்க்கும் வந்து போயிடும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து சுலபமான கொஸ்டின்ஸ் என்ன டாபிக்கோ ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே முடிச்சிருங்க. டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கடைசியில் அட்டன் பண்ணலாம் கூட நோ ப்ராப்ளம். அதனால சுலபமான கொஸ்டின் எந்த டாபிக்கோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிள் MBA எடுத்து நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். பார்த்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டாபிக் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து முடிஞ்சிடும். அதே MCA எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா நீங்க வந்து கீப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் வந்து ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கான டைம் உங்களால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ME எடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் இன்ஜினியரிங் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளா இருக்கும். நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத செய்ய முடியும். ஸோ அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா வந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து வச்சிருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ சிம்பிளா இருக்கிறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் அதிகமாகும். இதனால பார்த்தீங்கன்னா மார்க் சிஸ்டம் வந்து குறைச்சி அதில் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது ரொம்பவே பெஸ்டான சாய்ஸ். உங்களுக்கு கன்ஃபார்மான மார்க் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வந்துருது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வந்து எடுத்து வாய்ப்புகள் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சுலபமான கொஸ்டின் எதுவோ அதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே நீங்க வந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்க. டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை மட்டும் நீங்க மார்க் பண்ணி வச்சுங்க. கடைசியில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் வந்து ரீஅகைன் செக் பண்ணிட்டு அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓவர் ஷீட்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்காதீங்க. ஸோ 1 மினிட்க்கு மேல நீங்க ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற கால்குலேஷன் வச்சீங்கன்னா ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை சுலபமான கொஸ்டின்ஸ் லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஸோ அதை நீங்க டிராப் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 மினிட்க்கு மேல நீங்க அதிகமா எடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இந்த 2 டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஒன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு பார்க்கணும். அடுத்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இதுவரை நீங்க படிக்கவே இல்லைன்னா கூட ஸோ உங்களால பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும்னா கண்டிப்பா முடியும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன ஆன்சர் வந்து செய்ய முடியும், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணி அதை வந்து சரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா படிக்காதவங்க கூட இதுல வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து உங்களால அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை மட்டும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். அனைவருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. ஸோ நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகளுடன் நான் உங்கள் புகழேந்தன். டவுட்ஸ் வந்து தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உடனே உங்களுக்காக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து லீவ் பண்றேன். பை பை.